கேரட் சட்னி. செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 1 கப், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, பூண்டு 2 பல், வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் அரைப்பதற்கு. இப்போ கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. சூடானதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா செவந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் போடுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் புளி சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க. இதை தாளிக்கிறது பார்த்துடலாம். ஒரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு சூடானதும் கடுகு போடுங்க, உளுத்தம்பருப்பு போடுங்க, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா செவந்த உடனே இந்த அரைச்சி வச்சிருக்க சட்னியில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லான கேரட் சட்னி ரெடி ஆகிடுது. நம்ம கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் சட்னி ஃபார்மில் கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். சுவையான ஹெல்த்தியான கேரட் சட்னி ரெடி.